ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? சில நேரம் நமக்கு ரொம்ப பாதிப்பு தர்றவங்க, நமக்கு எதிரிகளா இருக்கிறத விட, நமக்கு உதவி செய்றவங்களா தான் இருப்பாங்க. அது எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு ராஜாவுக்கு ஒரு ரொம்ப நம்பிக்கையான ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு. அவருக்கு யாருக்குமே இல்லாத அளவுக்கு ஒரு பொசிஷன குடுத்திருந்தாங்க. ஒரு நாள் ராஜா ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தாரு. ஒரு ஈ வந்து அவரோட உடம்புல உட்கார்ந்தது. அத பார்த்துட்டு அந்த ஃப்ரெண்டு அந்த ஈய விரட்டிட்டு இருந்தாரு. ஆனா திரும்ப திரும்ப ஈ வந்து அவர் மேலேயே உட்கார்ந்துருந்துச்சு. இது ரொம்ப எரிச்சல் ஊட்டுற மாரி இருக்குன்னு சொல்லி, அவருக்கு ரொம்ப கோவம் வந்தனால, ஒரு பெரிய வாள் எடுத்து அந்த ஈய வெட்டணும்னு நெனச்சு, டக்குன்னு வெட்டிட்டாரு. ஆனா, ஈ என்னவோ தப்பிச்சு ஓடிருச்சு. ராஜா தான் இப்ப இறந்து போயிட்டாரு. நம்ம வாழ்க்கையிலயும் இப்படிதான். முக்கியமா நம்ம வேலை செய்ற இடத்துல, சில டைம் நமக்கு உதவி செய்றவங்க ரொம்ப நல்ல மனசா இருப்பாங்க. ஆனா, திறமை இல்லாதவங்களா இருக்கலாம். நல்ல யோசனை இல்லாதவங்களா இருக்கலாம். அதனால ஒரு சில விஷயத்துல நம்ம அவங்கள நம்புறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கணும். அவங்களுக்கு வெறும் அக்கறை மட்டும் தான் இருக்கா? இல்ல புரிதலும் இருக்கா? அப்படின்னு. இந்த மாரி சிச்சுவேஷன்ல நம்ம எப்பயும் அஃபெக்ஷன சூஸ் பண்றதோட அட்வைஸ தான் சூஸ் பண்ணணும். நீங்க யார சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.